மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.2 இரண்டாவது கணக்குறை விடையை பார்க்க போகிறோம். ஒரு கன செவ்வக வடிவ பெட்டியின் அளவுகளானது 6 மீட்டர் × 400 சென்டிமீட்டர் × 1.5 மீட்டர் ஆகும். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வர்ணம் பூசுவதற்கு 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஒரு கன செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே ஒரே அளவுகளா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, இது மீட்டர்ல இருக்கு 6 மீட்டர். ஆனா அந்த 400 அப்படிங்கிறது சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ சென்டிமீட்டரா இருக்கிறத மீட்டரா மாத்திக்கோங்க. சரிங்களா? மாற்றினதுக்கு அப்புறம் ஃபார்முலா பிரதிட்டாச்சுன்னா ஆன்சர் நமக்கு ஈஸியா வந்துடும். இப்போ முதல்ல உள்ளது L நீளம், ரெண்டாவது உள்ளது அகலம் B, மூணாவது உள்ளது உயரம் H. இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிடுவோம். சரியாப்பா? எடுத்து எழுதியாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீளம் 6 மீட்டர், இங்க அகலம் Bங்கிறது 400 சென்டிமீட்டரா இருக்கு. சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றணும் அப்படின்னா எதால வகுக்க போறீங்க அப்படின்னா 100ஆல வகுக்கணும். சரிங்களா? கீழே உள்ள 2 0 மேலே உள்ள 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, 4 மீட்டர்னு கிடைக்கும். உயரம் 1.5 மீட்டர். செவ்வக வடிவ அந்த பெட்டியின் மொத்த பரப்பு ஃபார்முலா 2L × B + B × H + L × H. ஜஸ்ட் ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ண போறீங்க. Lங்கிறது என்னது? 6 மீட்டர் தானே? 6 × B. Bங்கிறது எவ்வளவு? 4 மீட்டர். 4 + B. Bங்கிறது எத்தனை மீட்டர்? 4 மீட்டர் × Hங்கிறது 1.5 + L × H. Lங்கிறது எவ்வளவு? 6 × H அப்படிங்கிறது எவ்வளவு? 1.5. சரிங்களா? அப்போ 2. அப்போ 6 நாங்க எவ்வளவு அப்படின்னா 24 ப்ளஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க, 1.5வும் 4ஐயும் நம்ம பெருக்க போறோம். இங்க புள்ளிக்கு எடுத்து ஒரு ஸ்தானம் இருக்கா? ஒரு ஸ்தானம் தான் நகர போற புள்ளிக்கு எடுத்து. ஸோ 1ன்னு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 4 5 எவ்வளவு? 20. 20க்கு 0, மிச்சம் 2. 4 1 4, 4 + 2 எவ்வளவு அப்படின்னா 6. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? ஸோ புள்ளி இங்க இருக்கும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு என்ன வரும்? நமக்கு 6ங்கிறது விடையாக வரும். ப்ளஸ் இங்க என்ன செய்ய போறோம்? 1.5ஐயும் 6ஐயும் பெருக்க போறோம். 6 5 எவ்வளவுனா 30க்கு 0, மிச்சம் 3 இங்க எழுதிக்கோங்க. 6 1 6, 6 + 3 எவ்வளவு அப்படின்னா 9. இங்க புள்ளிக்கு எடுத்து ஒரு ஸ்தானம் இருக்கா? ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா விடை நமக்கு என்னன்னு வரும் அப்படின்னா 9ன்னு வரும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கூட்ட போறோம். 24 6ஐயும் கூட்டிங்கன்னா 30. 30 + 9 எவ்வளவு அப்படின்னா 39ன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2ஐயும் இந்த 39ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 78 மீட்டர் ஸ்கொயர் அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வர்ணம் பூச எவ்வளவு செலவாகுது அப்படின்னா 22 ரூபா செலவாகுதுன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எத்தனை மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 78 மீட்டருக்கு வர்ணம் பூச. அப்போ 22 × 78, ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு ஆகும்? ரூபாய் 1216. இதுதான் செகண்ட் சம்முக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.